ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கீக் பை சேனல். டுடே நம்ம சேனலில் உங்கள் ஃபோனில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லை ஃபைல்ஸ் ஏதாவது அழிஞ்சு போச்சுன்னா அதை எப்படி ரெக்கவரி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் மொத்தம் 3 மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தேர்ட் மெத்தட் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மெத்தடில் ரெக்கவரி ஆச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்திங்க, அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஒரு ஃபேமஸான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் எப்படி ரெக்கவரி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். நான் அப்ளிகேஷன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர்லேயே இந்த அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. பட் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ வெர்ஷன் தான் உங்களுக்கு இருக்கும். பட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க லிங்க்கில் ப்ரோ வெர்ஷன் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்டாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொடுத்துருக்க லிங்க்கில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் லுக் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ ஸ்கேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணோன்னே உங்கள் ஃபோனில் இருக்க ரிமூவ் பண்ண ஃபோட்டோஸ், ரிமூவ் பண்ணாத ஃபோட்டோஸ் எல்லா ஃபோட்டோஸுமே ஆட்டோமேட்டிக்காகவே சர்ச் ஆக ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்லி ஃபுல் சர்ச்சுக்கு 5 மினிட்ஸ் பக்கம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ண மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் இதில் காமிக்குது. நீங்கள் ரெக்கவரி பண்ணுங்கிற ஃபோட்டோஸை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரெக்கவரிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதில் ஸ்டோர் பண்ணணும்னு 3 ஆப்ஷன் காமிக்கும். அதாவது க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுமா, இல்லை ஃபோன் மெமரியில் ஸ்டோர் பண்ணுமா, இல்லை FTPயில் ஸ்டோர் பண்ணுவான்னு 3 ஆப்ஷன் கேட்கும். நான் உங்களுக்கு ஃபோன் மெமரியில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்க காமிக்கிறேன். செகண்டாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகணும்னு கேட்கும். நீங்கள் ஏதாவது ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து இப்போ உங்களுக்கு அந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கும். இதில் இருக்க இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸை பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகணும், அதாவது வேறு எந்த ரெக்கவரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியும் அந்த ஃபோட்டோஸை ரெக்கவரி பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி டெலீட் பெர்மனெண்ட்லின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த சாஃப்ட்வேர் வச்சும் நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸை ரெக்கவரி பண்ண முடியாது. இதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மேனுவலாக டேட் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதாவது எனக்கு பர்டிகுலராக இந்த டேட்டில் இருந்து இந்த டேட் வரைக்கும் மட்டும் நான் டெலிட் பண்ண ஃபோட்டோஸை ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே மினிமம் ஃபைல் டேட் அப்படின்னு இருக்குது. இதில் உங்கள் மினிமம் டேட்டை கொடுத்துட்டு செகண்டாக மேக்ஸிமம் ஃபைல் டேட் இருக்குது. உங்கள் மேக்ஸிமம் ஃபைல் டேட்டை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டில் நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸை டெலிட் பண்ணிங்களோ அந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். அதுலேருந்து உங்களுக்கு தேவைப்படுற ஃபோட்டோஸை நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்கலாம். செகண்டாக ஃபுல் ஸ்கேனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் வீடியோஸ் ஃபைல்ஸை நல்ல ஒரு குவாலிட்டியிலே ரெக்கவரி பண்ண முடியும். பட் அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து ரூட் பண்ணியிருக்கணும். செகண்ட் ஸ்டெப்பில் எந்த ஒரு ரெக்கவரி சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணாமல் எப்படி நம்ம டெலிட் ஆன ஃபோட்டோஸை திரும்பி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு உங்கள் ஃபோனில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட் பெஸ்ட்டு வந்து ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. நான் அந்த அப்ளிகேஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே லெஃப்ட் சைடில் இருக்க 3 லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், இதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு DCIM ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் .thumbnailsன்னு பெஸ்ட்டாக ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே இதில் ஒரு காப்பி இருக்கும். அதாவது உங்கள் ஃபோன் நீங்கள் சேவ் பண்ணுற ஃபோட்டோஸை ஒரு காப்பி இதில் எடுத்து வச்சுக்கோம். இதுலேருந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி நீங்கள் காப்பி டூ கொடுத்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு அந்த லொக்கேஷனில் அந்த ஃபைல் வந்து காப்பி ஆகிருக்கும். பட் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு இமேஜோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். தேர்ட் மெத்தடில் நம்ம கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப் யூஸ் பண்ணி தான் நம்ம ரெக்கவரி பண்ண முடியும். இந்த மெத்தடில் ஃபோட்டோ மட்டும் இல்லைங்க, நீங்கள் தெரியாமல் டெலிட் பண்ண கான்டாக்ட்ஸ், மெசேஜ், கால் லாக்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடில் ரெக்கவரி பண்ணுறதா பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டு டேட்டா ரெக்கவரிங்கிற அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த சாஃப்ட்வேரோட ஃபுல் வெர்ஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணதுமே ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டு ஃபோன் லேப் ஆண்ட்ராய்டு டேட்டா ரெக்கவரிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபைல் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டேட்டா ரெக்கவரி இருக்கும். இதுதான் நமக்கு செட்டப் ஃபைல். இதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஓகே, இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதில் இந்த லான்ச் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் டிக் இருக்கும், அதை அன்டிக் பண்ணிடுங்க. அன்டிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணால் மட்டும்தான் ஃபுல் வெர்ஷன் ஆகும். பட் அமௌண்ட் பே பண்ணாமே நான் இப்போ உங்களுக்கு ஃபுல் வெர்ஷனை எப்படி மாற்றுறதுங்கிறத பண்ணி காமிக்கிறேன்.
அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஆன்டிவைரஸ் வந்து ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆன்டிவைரஸ் ஆனில் இருந்தால் நம்ம அந்த ஃபைலை வந்து பேட்ச் பண்ண முடியாது. ஆன்டிவைரஸ் டிசேபிள் பண்ணிவிட்டு ஆக்டிவேட்டர்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். அதாவது இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்க ஃபைல் லொக்கேஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு லோக்கல் டிஸ்க் சியை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஃபோன் லேப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோன் லேப் ஆண்ட்ராய்டு டேட்டா ரெக்கவரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நமக்கு பேட்ச் ஓகே ஆகிடுச்சு, அதாவது டிக் சிம்பிள் காமிச்சிருச்சு. இப்போ நமக்கு ஓகே, இப்போ ஃபுல் வெர்ஷன் வந்து மாறி இருக்கும். இப்போ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் ஒரு ஐக்கான் வந்திருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபுல் வெர்ஷன் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்க 3 பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வெர்ஷன் ரிஜிஸ்டர் ஆனது காமிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேட்டா ரெக்கவரி பண்ணுறதுக்கு, அதாவது டேட்டா ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் அது மாதிரி ரெக்கவரி பண்ணுறதுக்கு வந்து பஸ்ட் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. அது ஆண்ட்ராய்டு டேட்டா ரெக்கவரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்கள் மொபைலை வந்து கம்ப்யூட்டரோட வந்து கனெக்ட் பண்ண சொல்லும், அதாவது யூஎஸ்பி கேபிள் மூலிமா வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் டேட்டா கேபிள் எடுத்து மொபைலை கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க அந்த ஸ்டெப்ஸை வந்து மொபைல் அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டு 4.0 to 4.1 யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. 4.2லேருந்து 5.1 யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். 6க்கு மேலேனா அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். நான் வந்து ஆண்ட்ராய்டு 6 மேலே யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஸ்டெப்ஸை வந்து உங்களுக்கு மொபைலில் எனேபிள் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அந்த சாஃப்ட்வேர் வந்து டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ண சொல்லியிருக்கு. டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பிராண்டுக்கு வந்து கொஞ்சம் ஒவ்வொரு மாதிரி வரும். நான் வந்து Mi Max 2 மொபைல் யூஸ் பண்ணுறேன். ஸோ Mi மொபைல்ஸில் எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அபவுட் ஃபோன் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து MIUI வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 7 டைம்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இதே மற்ற மொபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்கள், எப்படி டெவலப்பர் மோடு எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. எனேபிள் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறேன். டெவலப்பர் ஆப்ஷன் வந்து Mi மொபைல்ஸ்க்கு அடிஷ்னல் செட்டிங்ஸ் கூட இருக்கும். ஒரு சில மொபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இருக்கும். உங்கள் பிராண்டுக்கு வந்து எந்த இடத்துல இருக்குன்ட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துங்க. Mi மொபைல்ஸில் அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே இருக்குது, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா USB டிபக்கிங், இதை வந்து எனேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணி எனேபிள் கொடுத்துருங்க. இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கண்டினியூ காமிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபைல்ஸை ரெக்கவரி பண்ணலான்னு கேட்குது. நான் செலக்ட் ஆல் கொடுத்து அப்படியே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பர்மிஷன் கேட்குது. அதாவது டெவலப்பர் ஆப்ஷனில் இன்ஸ்டால் via USBன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு USB டிபக்கிங் கீழேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் via USBன்னு இருக்குது, அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எனேபிள் ஆயிடுச்சு. அடுத்து வந்து அவங்களோட சாஃப்ட்வேரை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்பாங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் வந்து அவங்களோட சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணலாமன்ட்டு கேட்குறாங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம மொபைலில் வந்து இப்போ சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பர்மிஷன் கேட்குறாங்க. அதாவது கான்டாக்ட்ஸ், கால் லாக்ஸ், மெசேஜ், ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து அக்சஸ் பண்ணலாமான்னு பர்மிஷன் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் மொபைலில் அலோவ் கொடுத்துருங்க. இதுக்கு அலோவ் கொடுத்துருங்க. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்தாச்சுன்னா இப்போ நம்ம எல்லா பர்மிஷனும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து சாஃப்ட்வேர் வந்து நம்ம மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. ஸ்கேனிங் வந்து 100% வர வரல வெயிட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே ஸ்கேன் ஆகும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட்ஸ், மெசேஜ், கால் லாக்ஸு, கேலரி, வீடியோஸ், ஆடியோஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஓகே, மொபைலில் வந்து டேட்டா கேபிள்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். இது 100 வரைக்கும் ஸ்கேன் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் மேலேயே எடுத்துக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து எப்படி ரெக்கவரி பண்ணுறேங்கிறத காமிக்கிறதுக்காக ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டு நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்று ரெக்கவரி பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுமே வந்து டிக்கில் இருக்குது. ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி அன்செக் ஆல் கொடுத்துட்டு பர்டிகுலராக இந்த இமேஜை மட்டும் நான் ரெக்கவரி பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணி கீழே ரெக்கவரி கொடுத்துக்கோங்க. ரெக்கவரி கொடுத்த பின்னாடி இந்த இமேஜை எந்த ஃபைல் லொக்கேஷனில் சேவ் பண்ணலான்னு கேட்குது. நான் வந்து டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா 3 டாட்டை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ரெக்கவர் கொடுத்தோம்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் ரெக்கவர் ஆகிடும். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோன் லேப் ஆண்ட்ராய்டு டேட்டா ரெக்கவரின்னு ஒரு லிஸ்ட்டாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. அதை கிளிக் பண்ணி மொபைல் பிராண்டை கிளிக் பண்ணி இது கேலரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜேபிஜியில் நம்ம ஃபோட்டோ வந்து ரெக்கவரி ஆகிருக்கு. எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் உங்களுக்கு ஃபோட்டோஸோட குவாலிட்டியும் அப்படியே இருக்குது. ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா நான் டெலிட் பண்ணும்போது என்ன சைஸ் இருந்துச்சோ அதே தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ், கான்டாக்ட்ஸு, கால் லாக்ஸ் அது மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆன ஃபோட்டோஸ், டெலிட் ஆகாத ஃபோட்டோஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு டெலிட் ஆன ஃபோட்டோஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இங்கே மேலேயே ஒரு ஒன்லி டிஸ்பிளே த டெலிட்டட் ஐட்டம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை ஜஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமூவ் ஆன ஃபோட்டோஸ் மட்டும் தான் உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஸோ உங்களுக்கு அது வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டீப் ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் வந்து நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் இங்கே காமிக்கல அப்படின்னா டீப் ஸ்கேனர்ஸ் கொடுத்து நீங்கள் இன்னும் டீப்பாக வந்து ஸ்கேன் பண்ணி ரெக்கவரி பண்ணலாம். பட் டீப் ஸ்கேன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் மொபைல் வந்து நீங்கள் ரூட் பண்ணிடணும். ரூட் பண்ணால் மட்டும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி நம்ம நார்மல் ஸ்கேன்லேயே மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் வந்து ரெக்கவரி பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை அழுத்திங்க. தேங்க்யூ.